ஏன்னா அது 10 ஓவர் தான் இருக்கு, அதுக்குள்ள பால் முழுன்னு ஆயிடுச்சுன்னு பவுலர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பால் எப்படி இருந்தாலும் நான் விக்கெட் எடுப்பேன்னு பும்ராக்கு இன்னொரு 5. லார்ட்ஸில் தேர்ட் டெஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் டேவோட முடிவில் இங்கிலாந்து 251 ஃபார் 4 அப்படின்னு முடிச்சாங்க. செகண்ட் டே ஸ்டார்ட் ஆன உடனேயே ஜோ ரூட் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணாரு. பட் கொஞ்ச நேரத்திலேயே ஜோ ரூட்டையும் பென் ஸ்டோக்ஸையும் பும்ரா போல்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் பிரைடன் கார்ஸுக்கும் ஜேமி ஸ்மித்துக்கும் நடுவில் ஒரு 80+ பார்ட்னர்ஷிப். அதனால இங்கிலாந்து கடைசியா 387 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனாங்க. ஜேமி ஸ்மித், பிரைடன் கார்ஸ் 2 பேருமே 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. இந்தியாவோட பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பும்ராக்கு 5 விக்கெட், சிராஜுக்கு 2 விக்கெட், நிதிஷ்குமார் ரெட்டிக்கு 2 விக்கெட், ஜடேஜாக்கு 1 விக்கெட். திரும்ப பேட் பண்ண வந்த இந்தியாவுக்கு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமையல. ஜெய்ஸ்வால் சீக்கிரமே அவுட் ஆனாரு. பட் அதுக்கப்புறம் கருண் நாயருக்கும் KL ராகுலுக்கும் நடுவில் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு. ஒரு 60+ பார்ட்னர்ஷிப். கருண் நாயர் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, நல்ல டச் அவருக்கு இருந்தது. பட் அந்த நேரத்தில் பென் ஸ்டோக்ஸோட பால்ல ஜோ ரூட் ஸ்லிப்ல ஒரு சூப்பர் கேட்சை பிடிச்சி கருண் நாயர் விக்கெட்டை தூக்குனாங்க. கருண் நாயர் 40 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்த கில்லும் கொஞ்ச நேரத்திலேயே அவுட். KL ராகுலோட ஷாட்ஸ் எல்லாம் நேற்று ரொம்பவே எலிகென்ட்டா இருந்தது. அவர் 50 கம்ப்ளீட் பண்ணி களத்துல இருக்காரு, கூட பந்த் இருக்காரு. இந்தியா 145 ரன் அடிச்சிருக்காங்க. 3 விக்கெட் இழப்புக்கு டே 2 ஓட முடிவில்.